ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசைப் கிச்சன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க குனாஃபா சாக்லேட் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு 2 முறை ட்ரை பண்ணேன். செகண்ட் டைம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிஸ்தா எடுத்துருந்தேன். அந்த பிஸ்தா வந்து நல்ல சுடுதண்ணீரில் போட்டு நல்லா கையால் மசித்து அதோட ஸ்கின்னை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அடுத்ததான் வந்து பிஸ்தா பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். அந்த வறுத்து வச்சுருக்க பிஸ்தா கூட மில்க் மேடு சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டு, ஸ்வீட் எல்லாம் சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த குனாஃபா சேமியா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பட்டர் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கி அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். மில்க் அமௌண்ட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி ஊற்றி எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா செட் ஆகிடும். அடி லேயர் வந்து ஃபஸ்ட்டு லேயர் நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம குனாஃபா மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் சேர்த்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும். அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு லேயர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்ததுக்கப்புறம் சாக்லேட் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து குனாஃபா மிக்சர் சேர்த்துட்டு அது மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மிச்சம் இருக்கு இல்லையா சாக்லேட்டு, அதையும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். சாக்லேட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கணும். உள்ளே வந்து குனாஃபா மிக்சர் நிறைய இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்போ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த முறை வந்து எனக்கு நல்லா வந்துச்சு. அந்த சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டும் நம்ம அந்த மிக்சர் கூட சேர்க்குறப்ப தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடச்சிது. இப்போ இது நான் சேல்ஸுக்கு இறக்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுறேன். ரேட்டு எல்லாமே உங்களுக்கு நான் மெசேஜ்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். சாக்லேட்டை நல்லா நம்ம 2 கோட்டு கொடுத்து நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட குனாஃபா சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சாக்லேட்டோட குவான்டிட்டி நம்ம குறைவாக கொடுத்து குனாஃபோட இது வந்து நம்ம நிறைய கொடுக்குறனால அந்த ஒவ்வொரு பைட்லேயும் வந்து நம்ம அந்த குனாஃபோவை நல்லா ஃபீல் பண்ண முடியும். கூடவே நான் வந்து கொஞ்சம் க்ரஸ்ட்டு பாதாமெல்லாம் பிஸ்தாலாம் சேர்த்துருந்தேன். அதனால் ஒவ்வொரு கடிக்கும் உங்களுக்கு பிஸ்தா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வறுத்து சாக்லேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா, ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த குனாஃபாவோட அந்த இது வந்து அப்படியே ஜூஸியாக தெரியுது இல்லையா. உங்களுக்கு இந்த குனாஃபா சாக்லேட் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் பண்ணுங்கள். குனாஃபா சாக்லேட் மட்டும் கிடையாது, நம்மகிட்ட கேக்கு, குக்கீஸ் எல்லாமே கிடைக்கும்.